ஹாய் மக்களே, சலங்கை ஒலி சீரியல் ஜூலை 10, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. துருவ் சொல்றான், கல்யாண ஏற்பாடுலாம் பத்தி பேசி எல்லாரும் சம்மதிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி தாரா கஹன் கிட்ட ஒரு தடவை தனியா பேசணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்றான். கஹனும் சரி வாங்க நம்ம போய் தனியா பேசலான்னு தாராவை கூட்டிட்டு போறான். அதை பார்த்துட்டு கஹனோட அம்மா சாரதா ரொம்ப பதட்டமாகி, ஐயோ இவங்க தனியா பேச போறாங்களே, பூமி நீ எங்க இருக்க, சீக்கிரம் இங்க வாமா, இல்லைன்னா இங்க எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சாமி கிட்ட கும்பிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பூமி பாத்ரூம்குள்ள போய் அபூர்வாக்கு நல்லா கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒயர் கனெக்ஷன் எல்லாத்தையும் மாத்தி செட் பண்றா. மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா, அபூர்வா இப்போ பாரு நான் என்ன பண்றேன்னு ஒன்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பாத்ரூம் விட்டு வெளியே வரா. பூமி அபூர்வா ரூம்ல இருந்து வெளியே வர்றதை பார்த்துட்டு, என்னம்மா பூமி நீ ஏன் அபூர்வா ரூம்ல இருந்து வெளியே வர, நீ சீக்கிரம் கஹன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே, இல்லைன்னா அங்க அவனுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும் அப்படின்னு பதறாரு. அதுக்கு பூமி சொல்றா, இருங்க மாமா, அபூர்வாக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன், அதை முடிச்சுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வரா. அபூர்வா ஹால்ல ஷோபால உட்காந்து ஜாலியா போன் பார்த்துட்டு இருக்கா. பூமி அவளுக்கு எதிரியா உட்காந்துட்டு அவளையே முறைச்சி பாக்குறா. அபூர்வா மனசுக்குள்ள நினைக்கிறா, பூமி அந்த கஹன் கிட்ட பேசி செரிய வெளியே கொண்டு வரலான்னு நினைச்சா, ஆனா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கா. அப்போ அங்க வீட்டுக்கு வேலை பார்க்குறவங்க மருதான சித்திக்கும் அபூர்வாக்கும் ஜூஸ் கொண்டு வராங்க. ஆனா அங்க இருந்த நட்சத்திரா எனக்கு ஜூஸ் கொடுன்னு வாங்கி குடிக்கிறா. புருஷன் ஜெயில இருக்கான்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாம நட்சத்திரா ஜூஸ் வாங்கி குடிக்கிறத பார்த்து பூமிக்கு செம்ம கடுப்பாகுது. நட்சத்திரா ஜூஸ் குடிச்சுக்கிட்டே பூமி முன்னாடி நடந்து போகும்போது பூமி டக்குன்னு அவளோட காலை நீட்டி நட்சத்திராவை காலை தடுமாறி விட்டுடுறா. அப்போ நட்சத்திரா நேரா ஜூஸோட போய் சோபால இருந்த அபூர்வா மேலேயே விழுந்துடுறா. அவளோட காஸ்ட்லி புடவை மேல ஜூஸ் கொட்டின உடனே அபூர்வாக்கு செம்ம கோவம் வருது. அறிவு இருக்கா நட்சத்திரா, எவ்வளவு காஸ்ட்லி புடவை இது, இப்படி வீணாக்கிட்டேன்னு கத்துறா. நட்சத்திரா சாரி மம்மி நான் பார்க்கல அப்படின்றா. பூமி உடனே நைஸா பேசுறா, அபூர்வா சித்தி மேல புடவையில ஜூஸ் ரொம்ப கொட்டிருக்கு, நீங்க சீக்கிரம் பாத்ரூம் போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அபூர்வா மனசுக்குள்ள, நான் பாத்ரூம் போற கேப்ல இவ வீட்டை விட்டு ஓடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு நட்சத்திரா கிட்ட, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், இவ இங்கிருந்து எங்கேயும் நகராம பாத்துக்கோ, உங்க அப்பா ஆர்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போறா. அபூர்வா பாத்ரூம்குள்ள போன உடனே பூமி ஷோபால உட்கார்ந்து 1 2 அப்படின்னு கவுண்ட் டவுன் பண்றா. நட்சத்திரா, ஏய் பூமி எதுக்கு இப்போ நம்பர் எண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. கரெக்டா பூமி எண்ணி முடிக்கவும் உள்ள பாத்ரூம் ஒயர் கனெக்ஷன் எதுவும் தெரியாம அபூர்வா தண்ணிய திறக்கிறா. அவளுக்கு பயங்கரமா கரண்ட் ஷாக் அடிக்குது. ஐயோ அம்மான்னு அபூர்வா கத்துறா. சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது. இதை கேட்டு நட்சத்திரா, என்ன இது மம்மி ஏன் இப்படி கத்துறாங்க, நான் உள்ள போய் பார்க்கவா வேண்டாமான்னு பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. பாத்ரூம்ல இருந்து அபூர்வா கத்தி அலற சத்த கேட்டு நட்சத்திரா செம்ம டென்ஷன் ஆகுறா. பூமி நைஸா அவகிட்ட, நீ இப்போ உள்ள போய் அவங்கள காப்பாத்தலன்னா அவங்க சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு பயமுத்துறா. பதறி போய் உள்ள ஒண்ணு நட்சத்திரா ஷாக் அடிச்சுக்கிட்டே இருந்த அபூர்வாவை தொட்டதும் அவளுக்கு சேர்த்து ஷாக் அடிச்சிருது. 2 பேரும் சேர்ந்து அங்கேயே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பூமி மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகும்போது மருதான சித்தி அங்க வராங்க. நிலைமைய பார்த்ததும் அவங்க ஒரு பெரிய கட்டையை எடுத்துட்டு வந்து அபூர்வா ஓங்கி ஒரு போடு போடுறாங்க. அந்த அடியில அபூர்வா அப்படியே சுருண்டு விழுந்து மயங்கி விழுந்துடுறா. சத்தம் கேட்டு பூமி, சரச்சந்திரா, கேபி ஹாலுக்கு ஓடி வராங்க. மருதான சித்தி கரண்ட் ஷாக் அடிச்சதால கட்டையால அடிச்சேன்னு சொல்றாங்க. சரச்சந்திரா டக்குன்னு அபூர்வாக்கு மயக்கம் வந்துருச்சு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கிளம்புறாரு. எல்லாரும் அந்த பக்கம் பிஸியானதும் பூமி மெதுவா அங்கிருந்து நைஸா கழண்டு கஹன் வீட்டுக்கு கிளம்புறா. இன்னொரு பக்கம் கஹனும் தாராவும் கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கஹன் கேக்குறான், உனக்கு காஃபி போட தெரியுமான்னு. தாரா சொல்றா, எனக்கு சமைக்கவே தெரியாது, ஆனா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் என் கையால காஃபி போட்டு தந்தேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அப்போ நான் சக்கரை போட மறந்துட்டேன், ஆனா நீங்க அதை கூட சூப்பரா இருக்குன்னு குடிச்சிங்கன்னு சொல்றா. கஹன், ஆமா எனக்கு சக்கரை கம்மியா குடிக்கிறது பிடிக்கும்னு சொல்றான். உடனே தாரா சொல்றா, எனக்கு சக்கரை அதிகமா சாப்பிட்டதான் பிடிக்கும், நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக போறோம், அதனால நீங்க உங்க பழக்கத்தை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றா. எனக்கு ஏத்த மாதிரி மாறணும் நீங்க அப்படின்னு இப்போதே ஆர்டர் போட ஆரம்பிக்கிறா. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே கஹனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. போனை எடுத்து, கஹன் நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன்னு போனை வைக்க போறான். ஆனா தாரா டக்குன்னு கஹன் கையில இருக்க போனை பிடுங்கி வச்சுக்கிறா. தாரா சொல்றா கோபமா, நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஆபீஸ் பத்திலாம் பேசிட்டு இருக்கீங்க, என் கூட மட்டும்தான் பேசணும், மத்த யார்கிட்டயும் பேசக்கூடாது, அதிக டைம் என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறா. கஹனும் எதுவும் சொல்ல முடியல. இன்னொரு பக்கம் பூரி துருவ் கிட்ட உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு விசாரிக்கிறா.
துருவ் நானும் என் தங்கச்சி தாராவும் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பூரி சொல்றா, அப்போ எங்க வீட்ல நானும் எங்க அண்ணனும் அம்மா இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நாம 5 பேரும் ஒண்ணா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. துருவ் பூரி கிட்ட சொல்றான், எனக்கு இந்த கல்யாணம் ரொம்ப முக்கியம். இத பத்தி நீங்க எதுவும் தப்பா நினைக்கலையே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பூரி சொல்றா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க தங்கச்சி மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. கோயில்லயே அத பார்த்தேன். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றா. அந்த நேரத்துல தாராவோட வீட்ல வேலை செய்யற பொண்ணு வராங்க. அவங்க உள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ககனோட அம்மா நைஸா லக்ஷ்மி கிட்ட போனை வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து சாரதா உடனே பூமிக்கு போன் போடுறாங்க. அப்போ ஆட்டோல வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பூமி சொல்றா. நான் உங்களுக்கு எவ்வளோ நேரமா ஃபோன் பண்றேன், ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குன்னு பூமி சொல்றா. அதுக்கு சாரதா சொல்றாங்க, ஆமாம்மா ககன் தான் என் ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டான். இப்போ ககனும் தாராவும் தனியா பேச போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க சாரதா. பூமி சொல்றா, அத்தை உடனே அந்த பொண்ணோட அண்ணன் ஃபோன் நம்பர் இருந்தா உடனே எனக்கு அனுப்புங்க. என் புருஷனுக்கு அவங்க எப்படி வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் அவங்கள்ட்ட கேக்குறேன். நான் ஆட்டோல தான் பக்கத்துல வந்துட்டேன். நான் சீக்கிரம் வந்துருவேன். சீக்கிரம் நம்பர் அனுப்புங்கன்னு சொல்றா பூமி. இன்னொரு பக்கம் துருவும் பூரியும் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கும் போது பூரி சிவா பத்தி சொல்றா. கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னது விஷயத்தெல்லாம் சொல்றா. அதுக்கு அவன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. என் தங்கச்சி தாராவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ சந்தோஷக்கா மட்டும்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுறா. அதை கேட்டு பூரி அவன் மேல இன்னும் மரியாதை அதிகமாகுது. கார்டன்ல கஹன் தாரா கிட்ட சொல்றான், உன்னோட இந்த ஓவர் ஆட்டிடியூட், என் கையில இருந்து போனை பிடுங்குற குணம் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப பூரி அங்க ஓடி வந்து கஹன்ட்ட சொல்றா, அண்ணா எனக்கு இந்த ஆப்பிள ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே முகூர்த்தம் குறிங்க அப்படின்னு சொல்றா. தாராவும் ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல கத்துறா. கஹனும் உன் பிஹேவியரை மாத்திக்கன்னு இப்பதான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள இவ இப்படி பண்றாளேன்னு மனசுக்குள்ள சலிச்சிக்கிறான். சாரதா மெதுவா துருவ் இருக்கிற இடத்துக்கு வந்து உங்க போன் நம்பரை கொஞ்சம் கொடுங்க தம்பின்னு கேக்குறாங்க. கஹன் அதை கவனிச்சுட்டு, அம்மா எதுக்கு நம்பர் கேக்குறீங்கன்னு கேக்குறான். அதுக்கு சாரதா கேக்குறத பார்த்துட்டு துருவ் சொல்றாரு, பரவாயில்ல, நீங்க உங்க நம்பரை சொல்லுங்க, நான் உங்களுக்கு என் நம்பர்ல இருந்து மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லி நம்பரை வாங்கிட்டு சாரதாவுக்கு மெசேஜ் பண்ணிடுறான். சாரதாவும் அந்த துருவோட போன் நம்பரை அப்படியே பூமிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. எல்லாரும் ஹால்ல வந்து உட்காந்து சரி அப்படியே நிச்சயதார்த்த தேதியும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல துருவோட போனுக்கு ஒரு கால் வருது. போனை எடுத்து அந்த பக்கம் பூமி பேசுறா. ஹலோ, நான் ககனோட பொண்டாட்டி பூமி பேசுறேன். நான் அவரோட சொந்த மனைவி. இங்க உயிரோட நான் இருக்கும்போது நீங்க எப்படி உங்க தங்கச்சிக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நேராவே கேட்டு அவரை நிலக்கொலைய வச்சிடுறா. பூமி சொன்னதை கேட்டு ஷாக்கான துரு, என்ன சொல்றீங்க, கஹன் தான் இந்த விஷயத்தை என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்றான். உடனே பூமி சொல்றா, அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, முதல்ல போனை ஸ்பீக்கர்ல போடுங்கன்னு அதட்டுறா. துரு உடனே போனை ஸ்பீக்கர்ல போட்டதும் பூமி எல்லாருக்கும் கேட்குற மாதிரி, நான் அவரோட பொண்டாட்டி, நான் இருக்கும்போது நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கத்துறா. இங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. கஹன் பூமின்னு கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம செமையா டென்ஷன் ஆகி வேர்த்து விறுவிறுத்து போறான் ககன். பூமி கேக்குறா கஹன் கிட்ட, உயிரோட நான் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க தோணுச்சு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு, நான் அங்க வர்றதுக்குள்ள எல்லாரும் அங்கிருந்து அனுப்பிடுங்க அப்படின்னு கத்துறா. அதை கேட்டு கஹன் செம்ம டென்ஷன் ஆகி, பூமி சும்மா சீன் போடாத, போனை வை அப்படின்னு கத்துறான். ஆனா தாராவுக்கு டவுட் வருது, விஷயமே இல்லாம அவ எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறா, விவாகரத்து ஆகிடுச்சுன்னு சொன்னீங்களே, அப்புறம் ஏன் அவ இப்படி பேசுறா அப்படின்னு கஹனை மடக்கி கேக்குறாங்க. கஹன் நிலைமைய சமாளிக்க, நாங்க ஒன்னா வாழல, பிரிஞ்சுதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றான். ஆனா பூமி போன்லயே சொல்றா, அத்தை உங்க பையன் பொய் சொல்றாரு பாருங்க, எங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சா, நீங்களே சாட்சி சொல்லுங்க அத்தை அப்படின்னு சாரதாவை கூப்பிடுறா. துரு உடனே, ஆமா சொல்லுங்க அத்தை, இவங்களுக்கு உண்மையிலேயே விவாகரத்து ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சாரதாவை கேக்குறான் துரு. கஹன் அவங்க அம்மாவை பார்த்து பொய் சொல்றான், கண்ணை காட்டுறான். ஆனா கஹனோட அம்மா சாரதா பூரி வாழ்க்கையில தப்பு நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சு, இல்ல அவங்களுக்கு இன்னும் விவாகரத்து ஆகல, 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க, சின்ன சண்டையில சும்மா தள்ளி இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க. உடனே பூமி போன்ல, கேட்டீங்களா, விவாகரத்து ஆகலன்னு இப்ப புரிஞ்சிருக்கும், இன்னும் நீங்க அங்கேயே நின்றுட்டு இருக்காதீங்க, நான் நேரா போலீஸ கூட்டிட்டு வருவேன், நான் யார் தெரியுமில்ல, சரத்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு மிரட்டுறா. அதை கேட்டதும் துரு பயந்து போய், புரிஞ்சுது பூமி, நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். ககன் பதறி போய் துருவ் கைய பிடிச்சி, அவ ஒரு பைத்தியம், அவ சொல்றத நம்பாதீங்க, நாம உட்கார்ந்து பேசிக்கலாம், பேசி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா துருவ் சொல்றான், அவங்க தெளிவா விவகாரத்து ஆகலன்னு சொல்றாங்க,
அத்தையும் அதை ஒத்துக்கிறாங்க. என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஒருத்தங்கிட்ட கொடுத்து நான் பாழாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாராவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். தாரா அண்ணா அண்ணா இரு அப்படின்னு கத்தியும் திரு கேட்காம அவளை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவங்க கிளம்புன அடுத்த நிமிஷமே பூமி ஆட்டோல இருந்து இறங்கி மூச்சு வாங்க ஓடி வரா. அங்க ககனும் பூரியும் கல்யாணம் நின்னு போன அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க. பூமி ஓடி வந்து சாரதா கிட்ட கேக்குறா, அத்தை அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா, கல்யாணம் நின்னுச்சா அப்படின்னு கேக்குறா. துரு தாராவை கூட்டிட்டு போன கோவத்துல ககனும் பூரியும் பூமிய செம்ம வன்மத்தோடு பாக்குறாங்க. ககன் நேரா பூமி பக்கத்துல வந்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கல்யாணத்தை கெடுப்ப அப்படின்னு கன்னத்துல 2 அற விடுறான். இன்னும் அடிக்க போகும்போது அவங்க அம்மா சாரதா ஓடி வந்து ககனை தடுத்து தள்ளி விட்டுறாங்க. பூரி பயங்கரமா அழுதுட்டே பூமியை திட்ட ஆரம்பிக்கிறா. என் வாழ்க்கைய நாசம் பண்றதுக்கேனே நீ சுத்திட்டு இருக்க, அன்னைக்கு கல்யாண மேடையில என் கல்யாணம் நின்னதுக்கும் காரணம் நீதான் அப்படின்னு கத்துறா. பூமி சொல்றா, நான் காரணம் இல்ல பூரின்னு சொல்லியும் அவ கேட்கல. அன்னைக்கு சிவா என்ன காதலிக்கிறானா இல்ல பிந்துவை காதலிக்கிறான்னு உன்கிட்ட கேட்டதுக்கு நீ பொய் சொன்ன, கடைசியில பிந்து கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ எங்களை ஏமாத்துன அப்படின்னு சொல்லி பழைய கதையெல்லாம் சொல்லி கத்துறா. பூரி சொல்றா, எங்களை நாசம் பண்ணாதான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க, உனக்கு உன் பிறந்த வீட்டு ஆளுங்க நல்லா இருந்தா போதும், நாங்க எப்படி போனா என்ன, உன்னை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, அருவருப்பா இருக்குன்னு பூமிய கண்டபடி திட்டுறா பூரி. பூமி அழுதுகிட்டே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. சாரதாக்கு கோவம் வருது. ஏய் பூரி, என்ன வார்த்தை பேசுற நீ, பூமி உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கா தெரியுமா, உன் கல்யாணம் நடக்கணும்னு அவதானே உன் கல்யாணம் நடக்கணும்னு கன்னியாதானம் வரைக்கும் பண்ணி வச்சா, உனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ அவ உயிரை பணைய வச்சு உன்னை காப்பாத்தினா, அவளை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி பூரியையும் கஹனையும் சேர்த்து திட்டுறாங்க. கஹன் அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா சும்மா இருங்க, எங்களை பேச விடுங்கன்னு கத்துறான். ஆனா சாரதா சொல்றாங்க, பூமி இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறான்னு எனக்கு தான் தெரியும், அவளை பேச உங்களுக்கு உரிமையே இல்ல அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு பூரி சொல்றா, பாத்தீங்களான்னா இந்த பூமி அவளோட மாய பேச்சால நம்ம அம்மாவே அவ பக்கம் இழுத்து வச்சிருக்கா, இப்போ அம்மாவே நம்மள திட்டுற அளவுக்கு பண்ணிட்டா அப்படின்னு கஹன் முன்னாடி போட்டு கொடுக்கறா. கஹன், ஆமாம் பூரி, இவ பெரிய கில்லாடி அப்படின்னு பூமியை பார்த்து வன்மத்தோடு பேசுறான். பூரி அழுதுட்டே, அண்ணா எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு துருவ மட்டும்தான் வேணும், நான் அவரோட மட்டும்தான் வாழ்வேன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு அவரோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறா. சாரதா அவகிட்ட சொல்றாங்க, பூரி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டு இப்படி அடிக்கடி கல்யாணம் நின்னு போனா யாருக்கு பைத்தியம் பிடிக்காது அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு துருவு கிடைக்கலன்னா நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு கத்தி பேசி ஆர்ப்பாட்டம் பண்றா. பூரி அழுதுகிட்டே உள்ள போனதும் கஹன் செம்ம டென்ஷன்ல, என் தங்கச்சி சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், தேவை இருந்தா அந்த தாராவை கூட கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு பூமி அதிர்ச்சியாகி அவ கழுத்துல இருக்கிற தாலியை காட்டி, நான் உயிரோட இருக்கும்போது என்ன மீறி அவளை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கீங்கன்னு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கஹன் சொல்றான், நீ உயிரோட இருந்தாலும் எனக்கு செத்த மாதிரிதான்னு கோவமா சொல்றான். பூமி அழுதுகிட்டே, நீங்க தான் என் உலகம்னு நினைச்சேன், இப்போ இப்படி பேசுறீங்களேன்னு கேக்குறா. அது கஹன் சொல்றான், அவ நெஞ்சில கைய வச்சு தள்ளி, உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமுமே இல்ல, நம்ம பந்தம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். பூமி சமாதானப்படுத்த பார்த்தும் கேட்காம அவளை கைய பிடிச்சு இழுத்து வெளியே தள்ளி கதவை மூடுறான். சாரதா இதை பார்த்துட்டு அழுதுகிட்டே நிக்கிறாங்க. பூமி வாசல்ல விழுந்து கதறி அழுதுட்டு இருக்கா. அடுத்தது பூமி அபூர்வா வீட்டுக்கு வரா. ஆனா அபூர்வா மத்தவங்க கிட்ட, இதெல்லாம் பூமியோட சதிதான், வேணும்னே எங்களை பாத்ரூம்ல பூட்டி வச்சுட்டு இந்த நாடகத்தை ஆடி இருக்கான்னு பூமி மேலேயே பழிய போடுறா. ஆனா இப்ப தேடி போய் பாருங்க, அவ இருக்க மாட்டா வீட்டுலன்னு சொல்றா. உடனே நட்சத்திரா வீடெல்லாம் தேடிட்டு பூமி எங்கேயும் இல்லைன்னு சொல்லும் போது கரெக்டா பூமி பூஜை அறையில இருந்து மணி சத்தத்தோட வெளியே வரா. அவங்க அப்பா சரச்சந்திரா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. அவரும் ஒன்னும் பேசாம தலையில அக்ஷதை போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறாரு. பூமி சொல்றா, ஆபத்துல இருக்கிறவங்கள கண்டிப்பா அந்த கடவுள் காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அடுத்தது பூமி, கேபி, மீரா 3 பேரும் கோர்ட்டுக்கு வெளியே ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா போலீஸ் செர்ரி அங்க கூட்டிட்டு வராங்க. செர்ரியை பார்த்ததும் அவங்க அம்மா மீரா மகனை பார்த்து கதறி அழுறாங்க. அதுக்கு செர்ரி அவங்க அம்மாவை அழாதீங்கன்னு சமாதானப்படுத்துறான். செர்ரி பயந்து போய் இருக்கும்போது பூமி சொல்றா, அத்தை செர்ரி 2 பேரும் கொலைப்படாதீங்க, நான் செர்ரியை எப்படியாவது பத்திரமா வெளியே கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு தைரியம் சொல்லி சவால் விடுறா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாய் மக்களே.